ராஜ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பாவனா. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்லேயே ரொம்ப ஹெல்த்தியாக ஒரு டீ எப்படி தயாரிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்னு பார்த்தீங்கன்னா செம்பருத்தி பூ, அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா சங்குப்பூ, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாட்டு ரோஜா, அதாவது பன்னீர் ரோஸ் அப்படின்றது. நீங்கள் இந்த மூணுமே நல்லா ஒரு 50 கிராம் வாங்கிக்கோங்க. வாங்கி நல்லா நீங்கள் நிழல்லே காய வைங்க. நிழல்லே காய வச்சு அதை ஒரு பாக்ஸ் போட்டு வச்சுக்கோங்க. அது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். ஸோ எல்லாமே காஞ்சி வர்றதுக்கு ஒரு 2 to 3 days எடுக்கும். ஸோ அதுக்கப்புறமா என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வீட்டில் தண்ணி இருந்துச்சுன்னா தண்ணியில் ஒரு இதுலேருந்து எல்லா பூலேயும் இருந்து ஒரு 2 பூ போட்டுக்கோங்க. ஒரு ஆளுக்கு நான் சொல்கிற கணக்கு 2 பூ அதில் போட்டுட்டு கொஞ்சமாக இஞ்சி, கொஞ்சமாக ஒரு லைட்டாக ஒரு 1/2 ஸ்பூன் நீங்கள் இஞ்சி போட்டிங்கன்னா அதில் 1/4 ஸ்பூன் மஞ்சப்பொடி போட்டுக்கோங்க. அது எல்லாமே போட்டு நல்லா கொதிக்கணும். கொதித்து முடித்தோடனே அதை அப்படியே இறக்கிட்டு ஃபில்டர் பண்ணிக்கோங்க. ஃபில்டர் பண்ணிவிட்டு அதில் லெமன் 1/2 ஸ்பூன் அதில் பிழிஞ்சு விட்டுட்டு, வேணும்னா உங்களுக்கு சுகர் ஃபீல் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சமாக தேன் அதில் ஆட் பண்ணிவிட்டு இந்த டீயை நீங்கள் காலையில் எம்டி ஸ்டமக்கில் அதே மாதிரி ஈவினிங்கில் ஒரு தடவை குடிச்சு பாருங்கள். உங்களோட ஸ்கின் வாவ் அப்படி இருக்கும். அந்த ஸ்கின் நல்ல ஹெல்த்தியாக இருக்கும். உங்களோட ஹேர் டெக்ஸ்சர் மாறும், உங்களோட ஸ்கின்னோட டெக்ஸ்சர் மாறும். அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஐசைட்டு நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பாடியில் கெட்ட கொலஸ்ட்ரால்ஸ் அந்த மாதிரி இருந்தாலும் இது உங்களுக்கு நல்லாவே மெயின்டைன் பண்ணி கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, இந்த பூவில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. செம்பருத்தி பூ பார்த்திங்கன்னா நேச்சுரலாகவே இதயத்துக்கு ரொம்ப நல்லது. அப்புறம் சங்குப்பூ பார்த்திங்கன்னா மூளை வளர்ச்சி, அதாவது ரொம்ப டல்லாக இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் இந்த டீயை குடிக்கும்போது அவங்களோட பிரெயின் ரொம்ப ஆக்டிவாக இருக்கும்னு சொல்லுவாங்க. ரோஸ் உங்களுக்கே தெரியும், நிறைய இடத்துல நம்ம ரோஸ் வாட்டர்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா ஒரு ஃப்ரெஷ்னஸ்க்காக யூஸ் பண்ணுறோம். இதுலேயும் பார்த்திங்கன்னா ரோஸ் பெட்டல்ஸ் இருக்கு இல்லையா, அந்த நாட்டு ரோஜாவில் நீங்கள் கொஞ்சம் நல்லா தேன் போட்டுட்டு அதில் குங்குமப்பூ ஒரு 2 ஸ்பூன் அதில் ஆட் பண்ணிவிட்டு அதை சோக் பண்ணி வச்சுட்டு அதை டெய்லியும் நீங்கள் ஒரு ஸ்பூன் எடுத்து இன்டேக் பண்ணிங்கன்னா உங்களோட ஸ்கின் கோல்டு மாதிரி ஜொலிக்கும். ஸோ இந்த டிப் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் ரெகுலராக இதை ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா நீங்களே டிஃப்ரென்ஸ் நல்லா தெரியும்னு சொல்லுவீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். இந்த டிப் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.